பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். சுற்றம் சுற்ற வைத்துவிடும். ஆணி நிமிர்ந்து நின்றால் சுத்தியலுக்கு பிடிக்காது. அதுபோன்று மனிதராய் உயர்ந்து நிமிர்ந்து நின்றால் சுத்தி உள்ளவர்களுக்கு பிடிக்காது. அதுதான் வினை எச்சம். இங்கு எதையெல்லாம் பிறருக்கு நாம் தந்திருந்தோமோ அதையெல்லாம் நாம் திரும்பப் பெறவே வந்துள்ளோம் என்பதுதான் உண்மை. அதாவது மனித இதயத்தை கிராமபோன் தட்டிற்கு ஒப்பிடலாம் என்றும் அது முற்பிறவிகளின் அனைத்து பண்புக்கூறுகளையும் உள்ளடக்கியது ஒன்று என்று ஓர் ஞானி கூறியுள்ளார். அப்படியான எண்ணற்ற பதிவுகள்தான் நம்முடைய தற்போதைய படைப்பான இந்த பிறப்பு. நம்மை சுற்றி வந்துள்ளவர்கள் யாவரும் பூர்வ ஜன்ம தொடர்புடைய தோட மனிதர்கள். இதை புரிந்து கொண்டு பிறவி தோடத்தை நீக்க வேண்டுமெனில் நாமே நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு நமக்கான கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். நாம் ஒழுக்கம் உள்ளவராக இருந்திருந்தால் கவலையே ஏற்பட்டிருக்காது. நாம் அறிவு உடையவராக இருந்திருந்தால் குழப்பம் வந்திருக்காது. நாம் துணிவுள்ளவராக இருந்திருந்தால் அச்சம் வந்திருக்காது என்று வார்த்தைக்கு வார்த்தைகள் சொல்லலாம். ஆனால் பிறவி கருமம்தான் சிலரை ஒழுக்கத்தை மீறிவிடவும் ஒழுக்கமோடு வாழ வைக்கவும் செய்கிறது. அதுவே அறிவை மழுங்கடிக்கும் வேலையையும் அறிவு கூர்மையையும் தருகிறது. அதுவே துணிவை துவைத்து தூரம் எறிந்துவிடவும் துணிவுமிக்க வீரராகவும் மாற்றுகிறது. எனவே இங்கு யாரும் திட்டமிட்ட வாழ்வை வாழ்வதில்லை, வாழ்ந்ததும் இல்லை. எனவே நாம் இதை இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று கவலைப்பட்டு வாழ்வில் எதிர்பார்ப்புகள் அதிகம் வைத்து திட்டம் போட்டு வாழ்வை வாழக்கூடாது. இங்கு நடப்பது எல்லாம் பேரண்டம் நடத்தும் திட்டம் என்பதை உணர்ந்து இருப்பை உணர்ந்து எதையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வை வாழ வேண்டும். இப்போது நம்முடைய இருப்பில் இருப்பது மட்டும்தான் நிஜம். இப்படி இருக்க இதை கொடுங்கள் அதை செய்யுங்கள் என்ற விதிகள் எல்லாம் வாழும் வாழ்விற்கு பொருந்தாது. அப்படி பொருந்தாதையும் பொருந்தக்கூடியதையும் இந்த பேரண்டம்தான் திட்டமிட்டு நடத்தும். திட்டமிடல் என்றாலே அது எதிர்காலத்தை சார்ந்தது. திட்டமிடல் என்பது மனதின் எதிர்பார்ப்பும் மனதின் செயல்பாடும் ஆகும். இங்கு நாம் திட்டமிடுகிறோம் என்று மூழ்கினாலே நிகழ்காலத்தை தவிர்த்து எதிர்கால ஆசையிலும் கற்பனையிலும் நம்மை மிதக்க வைத்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை. நம்முடைய மனதே நமக்கு செய்கின்ற ஓர் மிகப்பெரிய ஏமாற்றுத்தனமும் முட்டாள்தனமும் தான் அந்த திட்டமிடல். நம்முடைய திட்டப்படி இந்த வாழ்வில் நமக்கு என்ன நடந்தது? திட்டமிட்டு நடத்திய அனைத்தும் வலியைத்தான் தந்தது. எதுவும் நிகழவும் இல்லை, நிகழப்போவதும் இல்லை. நம்முடைய பிறப்பும் இறப்பும் கூட அப்படித்தான் நடக்கின்றது என்ற புரிதல் வேண்டும். இங்கு நிகழ்கின்ற எல்லா அதிசயங்களும் எந்தவித திட்டமிடுதலும் இல்லாமல் திடீர் நிகழ்வாகவே இந்த பேரண்டத்தால் நிகழ்த்தப்படுகின்றது. நம்முடைய திட்டப்படி நிகழ்ந்தால் அதற்கு பெயர் அதிசயம் அல்ல, அற்புதமும் அல்ல. அது நம் மனதின் செயல்பாடு, அவ்வளவுதான். அடுத்த கணம் என்ன நிகழும் என்று கணிக்கவே முடியாத இந்த வாழ்வில் எதையும் யாரும் திட்டமிட முடியாது. இந்த சுற்றத்தில் நாம் சிக்க வேண்டிய வினை இருந்ததாலே இங்கு வந்துள்ளோம் என்ற புரிதல் வேண்டும். ஆக இங்கு அவர்கள் சரியா இவர்கள் சரியா என்று யார் மீதும் குறைகள் கற்பித்து வாழாமல் செய்ய வேண்டிய கடமைகளை தவறியவர்கள் மீண்டும் அந்த சுற்றத்தால் சுற்ற வைக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து வாழ வேண்டும்.
இங்கு எதையுமே நான் செய்பவன் அல்லன். எல்லாம் வினையின் செயல் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் அதுவே திருப்தியான வாழ்க்கைக்கு வழியாக இருக்கும். அதற்கு மாறாக இங்கு எல்லாம் நான் தான் செயல்புரிபவன் என்ற ஆணவ மனதை கொண்டு பிறர் செயல்களில் தலையீடுகள் செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கை முழுவதும் வினைகள் பெருகி பிறவி பிறவியாக ஓடியபடிதான் இருக்க வேண்டும். மேலும் எதிலுமே திருப்தியும் காண இயலாது. ஆக இந்த பேரண்டமே வினைக்கொப்ப எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. அதுதான் நாம் வாங்கி வந்த வரமும் கூட. எல்லாவற்றையும் செய்யவும் வைத்து உற்று நோக்கிக் கொண்டு அதற்கான வினைக்கணக்கையும் எழுதி வைக்கிறது இந்த பேரண்டம். இதையெல்லாம் உணராமல் பொருள் இல்லாதவர்களை பார்த்து ஏளனமாக நினைக்கக்கூடாது. இங்கு பணம் பொருள் யாவும் மாய விகாரங்கள். இதை உணராமல் பணம் சேர்ந்துவிட்டால் கண்மண் தெரியாமல் பேசிவிடக்கூடாது. சிலருக்கு எத்தனை உழைப்பை செலுத்தி பொருள் ஈட்டி நல்லவைகள் பல செய்தாலும் அது ஒரு கட்டம் வரையில் பயன்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் அசூர வளர்ச்சியை அவர்கள் அடைவார்கள். ஆக கட்டத்தில் என்ன இருக்கின்றதோ அதுதான் நடக்கும். வறுமை வந்தால்தான் வாழ்வு வலிமை பெறும் என்று பயணப்பட வேண்டும். வறுமை இருக்கும்போதுதான் சுற்றத்தின் முகம் இன்னதென்று நமக்கு புரியும். அது முகம் எது, முகமூடி எதுவென்று நமக்கு தெரிய வரும். எனவே பொறுமையாக வாழ்வை வாழ வேண்டும். ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நாம் தான் நம்மை இப்படி சுற்ற வைத்துள்ளோம். நாம் தான் இந்த வினைகளுக்கு காரணம். இதுதான் நம்முடைய சுற்றம். அதுவே நம்மை சுற்ற வைக்கும் வாழ்வை வாழ வைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். இங்கு எல்லோருமே அவரவர் தேவைக்காக மட்டுமே வாழ்கிறார்கள், போராடுகிறார்கள். தேவை முடிந்துவிட்டால் விலகி செல்கிறார்கள், அவ்வளவுதான். சிலர் கடன்பட்டாவது தேவைகளை அடைந்து புலம்பலுடன் வாழ்வார்கள். சிலர் அதில் சாவின் விளிம்பு வரை சென்ற மனிதர்கள் வேண்டாத தெய்வங்களே இருக்காது. அதுபோல் துன்பத்தின் விளிம்பு வரை சென்றவர்கள் திட்டாத தெய்வங்களே இருக்காது. இவை யாவுமே வினையின் சுற்றமாகவே இருக்கும். அப்படி இல்லாமல் கரும வினையை புரிந்து கொண்டவர்கள் தன் தேவைகளை குறைத்து கொண்டு சத்திய தர்மத்துடன் பொறுமையுடன் வாழ்வை வாழ்வார்கள். மேலும் அவர்கள் தன்னை உணர்ந்து சுற்றத்தை அறிந்த பின்பு அவர்கள் இழந்த அனைத்தையும் மீட்டு வந்து விடுவார்கள். ஆனால் அவர்களை வஞ்சித்தவர்கள் முன்பு மீட்க முடியாத உயரத்திற்கு சென்று வளர்ச்சி பெற்று நிற்பார்கள். இங்கு ஒருவர் மதிப்புடன் வாழ்கின்ற போது அவருக்கு ஏற்படுத்தும் அவமானம் என்பது மரணத்தை விட கொடுமையான ஒன்று என்பதை புரிந்து கொள்ளாத சுற்றத்தார் திட்டமிட்டு வேண்டுமென்றே அவமானத்தை உண்டு செய்தால் அதனை அவர்கள்தான் அனுபவிக்க நேரிடும். எதையும் உணராமல் அடிக்கடி சண்டையிட்டு நோகச் செய்வதால் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை. தன்வினை அறியாத அவர்களும் அவர்களின் சுற்றமும் கொடுத்த வலிகளை மீண்டும் அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் என்பதுதான் பேரண்டத்தின் தீர்ப்பாகும். இதுதான் சுற்றம் சுற்ற வைக்கும் என்பதாகும். மகிழ்ச்சி என்பது ஒரு நாளில் மட்டும் மறையக்கூடிய உற்சாகம் மட்டுமல்ல. அது வாழ்நாள் முழுவதும் நாம் நமக்குள் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புத மனநிலையாகும். அதற்கு நாம் இங்கு சிலவற்றை கடைபிடித்தாக வேண்டும். அதற்கு நாம் பிறரிடம் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, எதன் மீதும் ஆசைப்படக்கூடாது. ஏனெனில் நாம் எதிர்பார்க்கக்கூடியவருக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு எதிர்பார்க்காமல் வாழ்வை வாழ பழக வேண்டும். எதிர்பார்ப்பும் நாம் கொண்ட ஆசைகளும் தான் வினைகளை உண்டு செய்கிறது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இங்கு யாருமே நல்லவர்கள் கிடையாது. நாம் உட்பட எல்லோரும் தீதும் நன்றும் உடைய கரும வினையாளர்கள் என்பதை உணர்ந்து அவரவர் வந்த காரியத்தை செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஆர்ப்பாட்டமின்றி வாழ்ந்தால் போதும்.
இங்கு பார்ப்பதற்கு எல்லோரும் மனிதர்களைப் போலவே இருக்கலாம். ஆனால் எல்லோரும் முழுமை பெற்ற மனிதர்களாக இல்லை என்ற புரிதல்கள் இருந்தால் போதும், சுற்றத்தின் வினையிலிருந்து மீண்டுவிடலாம். ஒருவர் இப்படித்தான் என்று முடிவான பிறகு அவர்களை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. நாம் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். முடிந்தால் பழக வேண்டும், முடியாவிட்டால் விலகிவிட வேண்டும். அவர்களிடம் உறவு வைத்தால் வினைதான் சுற்றி வரும். இங்கு மின்கம்பியை தொடுவது போன்றுதான் பிறர் வாழ்வில் நாம் செய்யும் வீண் தலையீடுகள் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இங்கு எதற்கும் எதிர்வினை உண்டு என்பதை உணர்ந்து சுற்றத்திடம் ஒதுங்கி வாழ வேண்டும். பொறுமைதான் பெருமை சேர்க்கும். அந்த பொறுமைக்கும் ஓர் திறமை வேண்டும். சிலவற்றை தாங்கிக் கொண்டு சகிப்புடன் வாழ்கின்ற திறமைதான் நமக்கான உண்மை வெற்றியாகும். எனவே என்ன நடந்தாலும் பொறுமையாக இருந்தால் பொய் நிலைக்காமல் அகன்றுவிடும். இங்கு எந்த பதற்றமுமின்றி வாழ்ந்தால் மெல்ல மெல்ல நல்லது எல்லாம் நடக்கும். 100 குடம் நீர் ஊற்றினாலும் பருவம் வந்தால் தானே பழம் பழுக்கும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேர்மையான விருப்பம் ஆழமாக இருந்தால் இந்த பேரண்டமே நமக்கு உதவிக்கு வந்து நிற்கும். மேலும் இங்கு எல்லோரும் வெற்றி பெற்ற மனிதராக வாழலாம். ஆனால் எல்லோரும் சாதனை மனிதராக மாறிவிட முடியாது. ஏனெனில் சாதனை மனிதர்கள் எண்ணற்ற சோதனைகளை கடந்து வருகிறார்கள். அவர்கள் ஏன் சிறந்த சாதனையாளர்கள் ஆனார்கள் என்று தெரியுமா? அவர்கள் தங்களின் கர்மாவை அறிந்து வாழ்வை வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். அத்தகு மனிதர்கள் தன்னைத்தான் சிறந்தவர்களாக உருவாக்குவதற்காகவே அவர்களின் நேரம் சரியாக இருக்கும். எதிர்காலத்தின் அடித்தளம் நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியில்தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து சுற்றத்தாரிடம் கவனமாக இருப்பார்கள். எது இல்லை என்றாலும் இருப்பை கொண்டு அமைதியுடன் பொறுமையுடன் மகிழ்வாக வாழ்வை வாழ்வார்கள். தனக்கான எதிர்காலம் இன்னும் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் என்ற தெளிவான வாழ்வை வாழ்வார்கள். ஆக நம்முடைய சுற்றத்தில் உள்ள அனைத்துமே மாயை என்பதை உணர்ந்து இருப்பை உணர்ந்து அறங்கூறும் வாழ்வை வாழ்வோமாக, வெல்வோமாக. வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தம். நாம் நினைத்து கொண்டிருந்தோம் 15 சித்தர்கள் தான் தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று. ஆனால் 1000 சித்தர்களை அவர்கள் முக்தி அடைந்த நாட்கள் எந்த நட்சத்திரங்களில் வருகிறதோ அந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்றபடியாக அவர்களுடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார்கள். அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கின்ற 27 நட்சத்திரங்களில் ஜீவன் முக்தி அடைந்த சித்தர்களினுடைய வரலாற்றை அழகாக தொகுத்திருக்கிறார்கள். தோன்றிய ஊர், வாழ்ந்த பகுதி, ஜீவன் முக்தி அடைந்த தலம், படங்களையும் தேடி எடுத்து மிகச்சிறப்பான நாம் சொல்லுவோம் இல்லையா ஆர்ட் பேப்பரில் பவுண்டு வால்யூமில் அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.